துதிப்பேன். நாம் யாரும் அமரலாம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் ஆராதிக்கிற தேவனாய கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த ஆண்டில் சகல காரியத்திலும் நம்மை பெருகச் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பெருக்கத்தின் ஆசீர்வாதத்துக்கு நேராக நீங்களும் நானும் கடந்து போகும் பொழுது உங்களுடைய என்னுடைய மனநிலையானது அல்லது மனதானது எப்படி இருக்க வேண்டும் என்று கடந்த ஏழி நற்செய்தி அந்த கூடுகையின் கூட்டங்களிலே நாம் தேவனுடைய வார்த்தையை தேவ தாசர்கள் மூலியமாக தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டார். ஆமேன். அப்போ தேவனுடைய வார்த்தை நம் மத்தியிலே கடந்து வரும் பொழுது நம்முடைய மனதானது நம்முடைய இதயமானது எப்படி இருக்க வேண்டும் என்றதான ஒரு காரியத்தை அப்படியாக சங்கீதத்தின் மூலியமாக வலியுறுத்தப்பட்டது. அதுதான் 11ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது அங்கு சங்கீதக்காரன், ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள்ளே தேங்குகிறாய், தேவன் நோக்கி காத்திரு, என் முகத்துக்கு இரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் என்று அந்த வசனத்தின் மூலியமாக தேவனை ஆராதனை செய்கின்ற, பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை காண விரும்புகின்ற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இன்னும் அதிகமாய் துதிக்க வேண்டும் என்றதான சத்தியத்தை அப்படியாக நாம் அப்படியாய் கர்த்தருடைய தாசர்கள் மூலியமாய் கேட்டோம். பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை நீங்கள் நான் பெற்றுக்கொள்வதற்காக அதை வாஞ்சையோடு அப்படியாய் பெற வேண்டும் என்ற தாகத்தோடு நம்முடைய விசுவாச வாழ்க்கையின் பயணத்தை தொடரும் பொழுது நம்முடைய ஆத்துமா சில வேளைகளிலே கலங்கின்ற சூழ்நிலைக்குள்ளாக கடந்து போக முடியும். நம்முடைய ஆத்துமா சில வேளைகளிலே தியக்கின்ற நிலையிலும் இருக்க முடியும். நம்முடைய ஆத்துமா கலங்கின்ற வேளையிலும் நம் ஆத்துமா தியக்கின்ற வேளையிலும் ஒன்று நாம் அப்படியாக கற்றுக்கொள்ள வேண்டும், நான் இன்னும் துதிக்க வேண்டும் என்றதான ஒரு அர்ப்பணத்துக்குள்ளாக நீங்கள் நானும் கடந்து வந்தோம். இந்த 2022 பெருக்கத்தில் சகல காரியத்தையும் நமக்கு அப்படியாய் பெருக்கத்துக்கு நேராக ஆசீர்வாதத்துக்கு நேராக தேவன் நம்மை வழிநடத்தி செல்ல விரும்புகிறார். ஆனால் விசுவாச அந்த ஓட்டத்தின் பயணத்திலே சில வேளைகளிலே நம்முடைய ஆத்துமா கலங்குகின்ற நிலைக்குள்ளாக சூழ்நிலைக்குள்ளாக கடந்து போக முடியும். சில வேளைகளிலே நம்முடைய ஆத்துமா தேங்குகின்ற நிலையிலையும் கூட நம்முடைய ஆத்துமா நிற்க முடியும். ஆனால் கலக்கமும் அப்படியாக திகைப்பும் வருகின்ற வேளையிலே இன்னும் அதிகமாய் துதிக்க வேண்டும் என்றதான அர்ப்பணத்தோடு தேவனை ஆராதிக்குவதற்கின்ற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இன்னொரு காரியத்தை சங்கீதக்காரன் இந்த வசனத்தின் மூலியமாக வலியுறுத்துவதை நாம் பார்க்க முடியும். இன்னும் அதிகமாய் துதிக்க வேண்டும் என்று நம்முடைய மனது நம்முடைய அப்படியே ஆழமாய் அர்ப்பணிக்கின்ற வேளையில் நம்முடைய ஆத்துமா தொடர்ந்து சில வேளைகளிலே கலங்கும் போதும் நம்முடைய ஆத்துமா தியங்கும் பொழுதும் என்ன செய்ய வேண்டும் என்பதை சங்கீதத்தின் வார்த்தைகளை வாசிக்கிறோம். என்னுடைய முகத்துக்கு இரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் துதிப்பது மாத்திரம் அல்ல, அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது தேவனை நோக்கி நீ காத்திரு என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆத்துமா தேங்கும் பொழுதும் ஆத்துமா கலங்கும் பொழுதும் நம்மை ரட்சித்த நம் தேவனாய கர்த்தரை இன்னும் அதிகமாய் தேவனை துதிப்பதற்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும். இன்னும் அதிகமாய் துதிப்பதற்கு அர்ப்பணம் செய்த தேவனுடைய பிள்ளையுடைய இதயமானது எப்படி இருக்க வேண்டும் என்றால், தேவனுக்காக காத்திருக்கின்ற ஒரு இருதயமானது உங்களுக்கும் எனக்கும் அவசியம். தேவனுக்காக காத்திருக்கின்ற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவன் செய்கின்ற சில காரியங்களை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். தேவனுக்காக உங்களுடைய இதயமானது காத்திருக்கும் பொழுது முதலாவது தேவன் என்ன செய்கிறார் என்று சொன்னால், 31ஆம் சங்கீதத்திலுடைய கடைசி 24ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது 31ஆம் சங்கீதம் 24வது வசனத்திலே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் திடமனதாய் இருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். முதலாவது தேவனுக்காய் காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை தேவன் ஸ்திரப்படுத்துகிறார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இரண்டாவதாக ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 25வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம்
25வது அதிகாரம் 9வது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கிறோம். இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார். இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினாலே கலிகூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் தேவனுக்காக காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் நிச்சயமாகவே ஒரு ரட்சிப்பை, ஒரு விடுதலையை தருவார். முதலாவது சொன்னேன், தேவனுக்காய் காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர் ஸ்திரப்படுத்துகிறார். இரண்டாவதாக, தேவனுக்காய் காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் நிச்சயமாகவே ஒரு ரட்சிப்பை, ஒரு விடுதலையை நிச்சயமாய் செய்வார். மூன்றாவதாக, ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 49வது அதிகாரம் 23வது வசனத்தினுடைய பின் பகுதியிலே இவ்வாறாக போற்றப்பட்டிருக்கிறது. 49ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே, நான் கர்த்தர், எனக்காக காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை இப்போது அறிந்து கொள்வார்கள். நான் கர்த்தர், எனக்காக காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. அப்படி என்றால் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவது மாத்திரமல்ல, காத்திருக்கிறவருக்கு ரட்சிப்பை கொடுப்பது மாத்திரமல்ல, காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய முகங்கள் ஒருபோதும் தேவன் வெட்கத்திற்கு உட்படுத்த மாட்டார் என்று ஏசாயாவிலே வாசிக்கின்றோம். நான்காவதாக, 37ஆம் சங்கீதத்தில் உள்ள 9வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, 37ஆம் சங்கீதம் 9வது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கிறோம். பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொன்னால், பூமிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் தேவனுக்காய் காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் செய்வார் என்பதை வாசிக்கிறோம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகத்திலே 40வது அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அங்கு ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனை அவர்கள் அடைந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ தேவன் புது பலனை அடைய செய்து கழுகுகளை போல செட்டைகளை அடைத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் விளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுக்காய் காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் ஒரு புது பலனை தருகிறார் என்றதான இந்த வார்த்தைகளை எல்லாம் இருதயத்தின் ஆழத்திலே வையுங்கள். 2025 பிரவேசித்திருக்கிறோம். சகல காரியத்திலும் தேவன் உங்களையும் என்னையும் பெருகச் செய்வார். அந்த பெருக்கத்தின் ஆசீர்வாதத்துக்கு நேராய் கடந்து போகிற விசுவாச வாழ்க்கையின் பயணத்திலே சில வேளைகளில் நம்முடைய ஆத்துமா கலகுகின்ற நிலையிலே கடந்து வர முடியும். சில வேளைகளில் நம்முடைய ஆத்துமா துவைந்து போகக்கூடிய அல்லது அப்படியே சோர்ந்து போகும் நிலையிலே கடந்து போக முடியும். இப்படி கலங்குகின்ற ஆத்துமா சோர்ந்து போகும் நிலையில இருக்கும் பொழுது ஒன்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, இன்னும் தேவனை அதிகமாய் துதிக்க அர்ப்பணித்த தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே இன்னொன்று ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். தேவனுடைய அற்புதமான கிரியைகளுக்காக காத்திருங்கள். தேவனுடைய கிரியைகளுக்காய் காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே தான் தேவன் செய்கின்ற வார்த்தைகளை சொன்னேன். முதலாவது, தேவன் அவர்களுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறார். இரண்டாவது, தேவன் நிச்சயமாகவே ஒரு ரட்சிப்பை, ஒரு விடுதலை தேவன் நிச்சயமாய் செய்வார். மூன்றாவது, தேவனுக்காய் காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய இதயத்தினுடைய சாரியங்களை அவர் வெட்கப்படுத்தாதபடிக்கு வைக்கிறார். தேவனுடைய கிரியைகளுக்காய் காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே அவர் பூமிக்குரிய சகல காரியங்களை ஆசீர்வதிக்கிறார். ஐந்தாவதாக, தேவனுக்காய் காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் நிச்சயமாகவே புது பலனை தருகிறார். ஹல்லேலூயா. எனவே தேவனுக்காய் காத்திருக்க உங்களுடைய இதயமானது முதலாவது வசனத்தினாலே ஸ்திரமடைய செய்ய தேவன் உதவி செய்வாராக. எனவே தேவனுக்காய் காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும் என்றால், நீங்களும் நானும் காத்திருக்கின்ற வேளையிலே
தேவனுடைய கிரியைகளுக்காய் காத்திருக்கின்ற வேளையிலே செய்ய வேண்டிய 2 காரியங்களை மாத்திரம் சொல்லி அந்த வசனத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்து துதி ஆராதனைக்குள்ளாக கடந்து போக தேவன் கிருபை செய்வாராக. அப்ப தேவனுக்காய் காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் ரட்சிப்பையும் அவருடைய வாழ்க்கையினுடைய முகங்களை வெட்கப்படுத்தாதையும் பூமிக்குரிய சகல காரியங்களையும் அவர் அப்படியே சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் இருதயத்தை அவர் ஸ்திரப்படுத்தி ஒரு புது பலனை தேவன் உங்களுக்கும் எனக்கும் தர வேண்டும் என்றால் தேவனுக்காய் காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் செய்ய வேண்டிய முதல் காரியத்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 37வது சங்கீதத்திலே 34வது வசனமானது இவ்வாறாக எழுதப்பட்டிருக்கிறது. திருப்புவோம். 37வது சங்கீதத்தினுடைய 34வது வசனத்திலே இங்கு தேவனுடைய வார்த்தை இவ்வாறாக சொல்கிறது, நீ கர்த்தருக்காக காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். நீ கர்த்தருக்காய் காத்திருந்து அவருடைய வழியை என்ன பண்ணணுமாம்? கை கொள்ள வேண்டும். அப்படி என்றால் நான் தேவனுக்கு காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறோம். நீங்களும் நானும் சில வேளைகளிலே தேவனுக்கு காத்திருக்கிறோம் என்று சொன்னாலும் நம்முடைய சுய வழிகளிலே போகின்ற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க முடியும். எந்த தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வழியை கை கொள்ளாமல் தேவனுடைய கிரியைகளுக்காய் காத்திருக்கும் பொழுது சொந்த வழியிலே சொந்த காரியத்திலே நாம் அப்படியே புறப்பட்டு போகிறோமோ அப்போதெல்லாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் பெருக்கத்தின் ஆசீர்வாதங்களையும் தேவன் நமக்கு கட்டளையிட முடியாது. அப்ப தேவனுக்காய் காத்திருக்கிறவர்கள் தேவனுடைய வழிகளை கை கொள்ளக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அப்ப தேவனுடைய வழியை கை கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய பிரமாணங்கள் எழுதப்படுவதற்கு முன்பதாகவே யோபு என்ற பக்தனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆலோசனையை பாருங்கள். யோபுவின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, யோபுவுடைய புஸ்தகம் 22வது அதிகாரம் 22வது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கிறோம், அவர் வாயிலிருந்து பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைகளை உம்முடைய இருதயத்திலே வைத்துக் கொள்ள வேண்டுகிறேன். அப்ப தேவனுடைய வழிகளை கை கொள்ள வேண்டும் என்றால் தேவனுடைய பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற தேவனுடைய வேதத்திலிருந்து பிரமாணத்திலிருந்து வருகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இதயம் வேண்டும். வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தைகளை நம்முடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ளும் பொழுதுதான் காத்திருக்கின்ற வேளையிலே தேவன் காட்டுகின்ற அந்த வழியிலே போக முடியும். தேவனுடைய வார்த்தைகளையும் தேவனுடைய பிரமாணங்களையும் நாம் இதயத்தின் வைத்துக் கொள்ளவில்லை என்றால் என் சுய வழியிலே போகுவேன். அப்போ தேவன் காத்திருக்கின்ற வேளையிலே ஒரு புது பலனை தர வேண்டும் என்றால் தேவனுடைய அவருடைய வாழ்க்கையிலே காத்திருக்கிற மனிதனுடைய வாழ்க்கையுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகாமல் இருக்க வேண்டும் என்றால் தேவன நாட்களை இருதயத்தை ஸ்திரப்படுத்த வேண்டும். பூமிக்குரிய சகல காரியத்தையும் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று விரும்ப வேண்டுகிற தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டிய முதல் காரியம் அந்த காத்திருக்கின்ற வேளையிலே தேவனுடைய வழிகளை கை கொள்ள வேண்டும். தேவனுடைய வழிகளை கை கொள்வதற்கு தேவனுடைய பிரமாண வார்த்தைகளை இருதயத்தில் வைத்துக் கொள்ளக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்றதான ஒரு அர்ப்பணம் மிக மிக அவசியம். இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். 40வது சங்கீதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கு தாவீதுடைய அனுபவத்தை பார்க்கிறோம். 40ஆம் சங்கீதம் முதல் 1-2 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கு தேவனுடைய வார்த்தை இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். தாவீது சொல்கிறார், கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அப்ப தேவனுக்கென்று காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அவருடைய நியாய பிரமாணத்தின் வசனங்களை அப்படியாய் கை கொண்டு நடப்பது மாத்திரம் அல்ல, அவரை நோக்கி கூப்பிடுகிறதான ஒரு விண்ணப்பத்தின் ஆவியிலும் ஜெப ஆவியிலும் இன்னும் அதிகமாய் வளர வேண்டும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அதான் சொல்லுகிறார், என் கூப்பிடுதலை தேவன் கேட்டு என்ன செய்கிறாராம், பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்துகிறார். அப்போ காத்திருக்கின்ற வேளையிலே தேவனிடத்திலே பொறுமையோடு காத்திருந்து அவர் நோக்கி கூப்பிடுகின்ற வேளையிலே தேவன் நிச்சயமாகவே ஏற்ற காலத்திலே கிரியை செய்து எப்படிப்பட்ட குழியா இருந்தாலும் அந்த குழியினுடைய நிலையிலிருந்து தேவன் அப்படியா சேற்றிலிருந்து தூக்கி விடுத்து நம்முடைய கால்களை
கண்மலையின் மேல் நிறுத்தி நம் அடிகளை உறுதிப்படுத்துகிற தேவன் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே இன்னும் அதிகமாய் துதிக்கும்படி கடந்து வந்திருக்கிறேன். நம்முடைய இதயமானது இந்த காலை வேளையிலே வருகின்ற நாட்களிலே இந்த விசுவாச அந்த பயணத்தின் ஓட்டத்திலே பெருக்கத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிற உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் நியமித்த காலம் வரைக்கும் பொறுமையோடு தேவனிடத்திலே காத்திருக்கின்ற இதயம் இருக்குதா என்பதை யோசித்து பாருங்கள். காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளையுடைய இதயத்தில் தேவனுடைய வார்த்தைகள் நிறைந்திருக்க வேண்டும். சுய வழியில் அல்ல, தேவனுடைய வழியிலே தொடர்ந்து நடந்து போவதற்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும். பொறுமையோடு காத்திருந்து தேவனிடத்தில் இன்னும் அதிகமாய் கூப்பிடுகின்ற வேளையிலே உங்கள் எப்படிப்பட்ட ஆத்துமாவை கலக்கின்ற சூழ்நிலையில் வந்தாலும், எப்படிப்பட்ட ஆத்துமா தேய்க்கின்ற நிலையிலே வந்தாலும், அதிலிருந்து தேவன் தூக்கி எடுத்து உங்களுடைய என்னுடைய கால்களை கண்மலைமே நிறுத்தி உறுதிப்படுத்திய வார்த்தையை அப்படியே நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. எழுந்து நிற்போமா? ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து கொஞ்ச நேரம் தேவனை ஸ்தோத்திரம்